மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். ராஜா ஆணையிட்டிருக்கிறார். மருத்துவம் பார்க்கும் போது அந்த மருத்துவச்சிகளிடத்திலே ஆண் பிள்ளையாயிருந்தால் அவனை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையாயிருந்தால் உயிரோடே விடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைப்படி செய்யாமல் வேதம் சொல்லுகிறது, அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்திருந்த காரணத்தினாலே, அவருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாய் இருந்தபடியினாலே, மனித ஆலோசனையின்படி நடவாவிட்டால் தங்களுக்கு நிச்சயம் ஆபத்து வரும் என்கிறதை அறிந்திருந்தும் கூட அவர்கள் அந்த தீமையான காரியத்துக்கு ஒத்துழைக்காமல் தேவ கற்பனையின்படியாக அவர்கள் காரியங்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா இட்ட கட்டளை, அந்த கட்டளையை மீறினால் தனக்கு தண்டனை காத்திருக்கிறது என்கிறதை அறிந்த போதிலும் கூட அந்த குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொன்று போடுகிறதான அந்த காரியத்திலே அவர்கள் அதற்கு இணங்காமல் தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எனவே அந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததினாலே ராஜாவினாலும் தங்களுக்கு தீங்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்திலே அந்த மருத்துவச்சிகளை காப்பாற்றினார். நாம் என்னை கேட்கிற அன்பான தீவச்சனமே, மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மாறாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைக்கு அஞ்சி நடக்கிறதான தேவ பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்களாகவும் அவர்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராகவும் அவர்கள் நிமித்தம் அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் காணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 31ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரன் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்கிற வார்த்தையின்படியாக பெரிதான காரியங்களை நாம் காண்பதற்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை கைவிடாமல் காப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.